ஒரு குழுவிலே நானும் ஒரு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தேன். காஷ்மீருக்கு சென்றபோது அங்கே எங்களை வரவேற்றவர்கள், பேராசிரியர்கள் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், இந்தியர்களாகிய நீங்கள் எங்களோடு நட்பாக இருங்கள், எங்களை பகைத்து கொள்ளாதீர்கள், எங்களை எதிரியாக பார்க்காதீர்கள் என்றுதான் ஒவ்வொருவரும் மைக்கை பிடித்து எங்களிடத்திலே பேசினார்கள். அவர்கள் யாருக்கும் இந்தியர் என்கிற ஒரு உணர்வே இல்லை. இந்தியாவிலிருந்து வந்த அமைச்சர் தலைமையிலான குழுவை இன்னொரு நாட்டிலிருந்து வந்த குழுவாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படித்தான் அவருடைய உளவியலே இருக்கிறது. இந்த சூழலில் இந்த ஆர்டிகிள் 370 நீக்கிட்டு இது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அங்கே விருப்பம் போல் இதை எப்படி வேணாலும் மாற்றுவோங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து, குறிப்பாக அம்பானி அதானி போன்றவர்களெல்லாம் அங்கே போய் தொழில் தொடங்கணும், அங்கே எஸ்டேட் வாங்கணும், அங்கே பங்களா கட்டணும், அங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டணும், பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி தரணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழில் வாய்ந்த ஒரு பகுதியில் உலக நாடுகளை சார்ந்தவர்கள் யாரும் அங்கே தங்க முடியல. சும்மா ஒரு நாள் 2 நாள் போகலாம், அவ்வளோதான். அங்கே ஒரு பங்களா வாங்கி அவங்களால நிலையாக தங்க முடியாது. அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு தம்முடைய பழைய அஜெண்டாவையும், அதாவது காஷ்மீரை உடைக்க வேண்டும், ஆர்டிகிள் 370 நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டாவில் ஒரு முக்கியமான அஜெண்டா. யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற செக்யூலரிசத்தை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா. இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதில் ஒன்றை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான பிரச்சனை என்று திசை திருப்பக்கூடாது. அப்படி திசை திருப்பி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையும் தொடங்குவது நம்முடைய நாட்டுக்கும் நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. அப்படி நம்ம யூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்ல முடியாது. இது ஒரு நாள் 2 நாளில் உடனே சட்டம் கொண்டு வந்த உடனே நிகழ்த்தப்பட்டதாக இருக்காது. இதற்கு முன்னதாக அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம். குறிப்பாக 370 ஆர்டிக்கிள் ரிப்பீல் செய்த காலத்திலிருந்தே அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம். ஒரு நாள் 2 நாளில் இந்த திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது. அங்கே ஒரு நிகழ்ச்சி டைம் ஆகிப்போச்சு. அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்றீங்க. கள்ளச்சாராய சாப்பிட 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போதான் நீங்கள் பதவி விலகணும், முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லலன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேலே. அது ரொம்ப அற்பமான ஒரு அவதூறு. அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அந்த சம்பவத்துக்கும் கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துக்கு என்ன மதம் பார்த்து தான் இந்த கொலைகள் நடந்ததுன்னு சொல்லி ஓவைசியே சொல்லியிருக்காரு. எது ஓவைசி மதம் பார்த்து தான் இந்த கொலைகள் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி ஓவைசி சொல்றாரு. ஆனால் இங்கே இருக்கிற எம்பிகளோ தமிழக எம்பிகளோ பிஜேபி மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் இதை மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. பிஜேபி மேலே நமக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி? அவங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி, தேசிய கட்சி, நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி. அவங்கள நம்ம காழ்ப்புணர்ச்சி கொண்டு என்ன செய்ய முடியும்? ஓவைசி இஸ்லாமியர்களுக்காக இருக்கிறவர். அது ரைட், அது அவருடைய பார்வை, அது அவருடைய பார்வை. இங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. இப்படி நீங்கள் பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்கள் இது மாதிரி தான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க. இங்கே சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசு நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் மெசேஜ். பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான். இது உள்ளது உள்ளபடியே நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் யாரும் கற்பிதம் தேவையில்லை. அதுவும் ஆதாரமான தகவல் இல்லை. ஏன்னா இவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல அப்படி இல்லைங்கிறாங்க.